ஒன்னா வைக்கிறதா எங்களுக்கு சரின்னு படுது. அதனால உங்க ஒருத்தருக்காகலாம் மாத்திட்டு இருக்க முடியாது. ஏய், என்ன கிட்ட வம்பு இழுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா? எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீ மட்டும் என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. உன் வாயை மூடிட்டு கம்முனு. என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், தெரிஞ்சுக்க. என்ன தகுதியில நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தகுதி இல்லாம நாங்க போயிட்டோம்? வரதா, ஏன் இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? மச்சான், நான் தகுதின்னு சொன்னது வயசுதான் மச்சான், வேற எந்த அர்த்தத்திலயும் நான் சொல்லல. இல்ல, நீங்க வேற அர்த்தத்துல தான் சொன்னீங்க. இப்ப நீங்க மாத்தி பேசுறீங்க. ஏமா, வயசை வச்சுதான் சொன்னேன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். உங்களை விட தகுதி கம்மியா எங்களை நினைக்கிறதுனால தானே இப்ப நீங்க நிச்சயத்தை தனித்தனியா வைக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை பண்ண நானும் தயாரா தான் இருக்கேன். என்னங்க? ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு நீ. அண்ணே, இந்த கல்யாணத்துல என் புருஷனுக்குன்னு எந்த உரிமையும் இல்லையா? எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துப்பீங்களா? அவர் பொண்ணு நிச்சயம்னே, எப்ப நடக்கணும் எப்படி நடக்கணும்னு அவரும் முடிவு எடுக்கட்டும்னே. அண்ணே, நேரத்தை தானே அவர் மாத்தி வைக்க சொல்றாரு. இதுல என்னன்னே தப்பு இருக்கு? முன்ன பின்ன வச்சாலும் ரெண்டு நிச்சயமும் நல்ல நேரத்துல தானே நடக்க போகுது. இந்த ஒரு வாட்டி என் புருஷனுக்காக விட்டு கொடுத்து போனேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு. இந்த தங்கச்சிக்காக விட்டு கொடுனே. சுந்தரம், அவ சொல்ற மாதிரி ரெண்டு நிச்சயமும் நல்ல நேரத்துல தானே நடக்க போகுது. அப்புறம் என்னப்பா, விசேஷம் வச்சிருக்கிறப்ப எதுக்குப்பா பிரச்சனை? சரி, ரெண்டு நிச்சயமும் தனித்தனியா வச்சுக்கலாம், வாங்க. ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே மாமா. நிறைய பேசணும் வானதி. என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும். நான் தனியா இருக்கும்போது உங்ககிட்ட பேசணும்னு 1000 விஷயங்களை யோசிச்சு வைப்பேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே மறந்து போயிடுது. உனக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னாதான் பழகி வளர்ந்தோம். உங்ககிட்ட ஏதாவது விஷயம் பேசணும்னா கூச்சமா பயமா இருந்ததே இல்லை. ஆனா இந்த நிச்சயம் பேசினதுல இருந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? உங்ககிட்ட பேச எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது அது என்னன்னே தெரியல, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் என் மனசு முழுக்க பொங்கி வருது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு வானதி. இந்த சந்தோஷம் எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் வானதி. அதுக்கு நீ என் பக்கத்துல இருக்கணும். நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமும் நடந்துரும். நீ எனக்கு பொண்டாட்டி ஆவ, எங்க வீட்டுக்கு மருமகளா ஆயிரும். நீ என் கூடவே தான் இருப்ப வானதி. நீ வேணா பாரு வானதி, இந்த உலகத்திலேயே ஒரு பொண்டாட்டிய ஒரு புருஷன் இப்படி பாத்துக்கிட்டான் அப்படின்னு இந்த ஊரு மெச்சற அளவுக்கு நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். ஏன்னா நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் வானதி. அதனாலதான் நான் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் மாறணும்னு நினைச்சேன். நீ கூட அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது நான் கூட வந்தேனே, ஆனா நீ தான் என்னை கண்டுக்கவே இல்லை. நந்தினி கிட்ட கூட நீ கண்டுக்கலன்னு சொன்ன. ஆனா பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரி நடிப்பாங்கன்னு நந்தினி அன்னைக்கு சொன்ன. ஆனா நீ அதுக்கப்புறமும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசல வானதி. நீ அப்படி என்கிட்ட நடந்துகிட்டது
எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நான் உடஞ்சே போயிட்டேன் வானதி. என் மனசுல அப்படியே ஒரு விதமான பாரம். ஆ, என்னன்னு தெரியல, நான் இப்படி ஒரு வழிய இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. நம்ம முருகன் கிட்ட கூட இதை பத்தி பேசினேன். அவன் என்ன சொன்னான்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டு. என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நிச்சயம் வச்சிருக்காங்க. அருள் மாமாவை மனசுல வச்சுட்டு நீ போடுற மோதிரத்தை நான் எப்படி மாமா ஏத்துப்பேன்? நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு போய் நின்னப்பதான் என்கிட்ட பேசணும்னு இங்க கூட்டிட்டு வந்த. என் முகத்தை உன் நெஞ்சில பச்சை குத்துனத பார்த்ததுக்கு அப்புறம் நான் உடஞ்சு நொறுங்கிட்டேன் மாமா. இதுக்கு மேலே நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலன்னா நான் மனுஷியே இல்ல மாமா. அதான் நான் சொல்லிட்டேன். உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல மாமா, எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா நான் உனக்கு செஞ்ச இந்த பெரிய பாவத்துக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும் மாமா, தண்டனையை அனுபவிக்கணும்.